இப்போ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல எப்போயுமே ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 5 வருஷம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணால் கிடைக்குது. அதை தவிர்த்து ரெமுனரேஷன் வந்து பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸ் அண்ட் ஒய் 18 and 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 30,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெக்கரிங் இன்கம் ஒரு 3,000 போட்டிருக்காங்க. ஆனால் பெர்மிட்டட் ஒரு அக்ரீடு வந்து 2,400 தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸஸாக 600 நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸஸை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு குட்வில் அது அசட் எடுத்துக்கணும். குட்வில் வராது, ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதே குட்வில் தான். அப்போ பில்டிங், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ். இதில் பில்டிங்ஸுக்கு மட்டும் ஸ்டாக்கு, டெட்டாஸ்க்கு கீழே வேல்யூ கொடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கணும். கேஷுக்கு மட்டும் பேலன்ஸ் ஷீட் வேல்யூ. ஸோ டோட்டல் 3 lakh. லயபிலிட்டி என்னென்ன இருக்குது, கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். மைனஸ் பண்ணால் கேபிட்டல் எம்ப்ளாய். ரிட்டர்ன் வந்து 8%. ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடுவீங்க. சூப்பர் ப்ராஃபிட்க்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கும். குட்வில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 5. ஸோ இன்ட்டு 5 போட்டால் ஆன்சர் கிடைக்குது. இப்போ அடுத்த சம் பாருங்கள். இதில் 2 கம்பெனி கொடுத்துருக்கான். இதுலேயும் இப்போ வந்து 3 வருஷம் ப்ராஃபிட்டு. 3ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் அசட் சைடு எப்போயுமே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அதுக்கு ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னால் அந்த இன்கம்மை மைனஸ் பண்ணிக்கணும் எப்போயுமே ஆவரேஜ் ப்ராஃபிட்டில். இது இப்போ இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட், 6% ரிட்டர்ன் ஒரு கம்பெனிக்கு மட்டும் வருது. ஸோ 2 lakh இன்ட்டு 6 12,000 மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது கம்பெனிக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். அடுத்தது கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கிறேன். ஃபிக்ஸட் அசட்க்கு புக் வேல்யூவே மேலே பேலன்ஸ் ஷீட் வேல்யூவே எடுத்துக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. கரண்ட் அசட் கீழே வந்து ரிவைஸ்டு வேல்யூ அவனே கொடுத்துருக்கான். 4,30,000 and 1,75,000 டோட்டல் போட்டால் வருது. லயபிலிட்டி என்ன இருக்குது, கரண்ட் லயபிலிட்டி மைனஸ் பண்ணிக்கிற கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த வருஷம் ப்ராஃபிட் கொடுத்தா அதில் பாதியை மைனஸ் பண்ணிக்கணும். 1998 ஆகுது. அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, 1,50,000 and 56,000. அதை ஆஃபாக எடுத்துக்கணும். ஹீலி கம்பெனிக்கு மட்டும் 1,50,000 டைரெக்டாக பாதி எடுக்கக்கூடாது. ஒரு இன்கம் 12,000 இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாதி. இப்போ இந்த பாதி ப்ராஃபிட் கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டா ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடச்சிடும். நார்மல் ப்ராஃபிட் இப்போ அதோட ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்துருக்கான் சம்மில். ஸோ கண்டுபிடிச்சிருவீங்க. சூப்பர் ப்ராஃபிட்க்கு ரெண்டையும் ஆவரேஜையும் நார்மலையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கும். குட்வில் வந்து என்ன கொடுத்துருக்கான், 3 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான். ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில் கிடைக்கும். இதுவும் சேம் டிட்டோ சம் தான். 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது, ஆட் பண்ணிக்கிறீங்க, டிவைடட் பை 5 போட்டு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 40%க்கு 5% இன்கம். ஸோ 2,000 மைனஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட். அதே மாதிரி அசட் எடுத்துக்கிறப்ப கீழே அசட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சருக்கு கீழே கொடுத்துருக்கான் வேல்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்காதீங்க. ஸ்டாக்கு, புக் டெப்ஸ், கேஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. கிடைக்குதா டோட்டல் அசட். இப்போ லயபிலிட்டி என்னென்ன இருக்குது, டிபெஞ்சர்ஸ், கிரெடிட்டாஸ், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், ப்ரப்போஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் ப்ராஃபிட் கொடுத்தா அதில் பாதி எடுத்துக்கணும்னு இல்லை. 1998ஓட ப்ராஃபிட் 38,000. அதில் ஒரு 2,000 நமக்கு இன்கம் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிக்கிட்டா 36ல் பாதினா 18,000. அப்போ ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்குது. அதோட ரிட்டர்னை மல்டிப்ளை பண்ணால் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். இன்ட்டு 5 இப்போ 5 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான் சம்மில். அப்போ குட்வில் வந்து 64,000.